வணக்கம். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோ முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறமா ஹைப் பட்டன் ஒன்று வரும், அதை அமுக்கி விடுங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து விசிகா கட்சி நம்ம கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட்டணி விட்டு வெளியே போகிறதுல ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆதவர்ஜுனா மூலமாக திருமாவளவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். சமீபமாக வந்து திருமாவளவன் வந்து அடிக்கடி பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு எதிர்ப்பு மனநிலையில் தான் இருக்கார். திமுக ஆதரவு மனநிலையோடு தாவேகா கூட்டணிக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் விஜய்க்கு வருது. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து அவர் நமக்கு 2 எம்எல்ஏக்கள் வச்சுருக்காரு. இந்த 2 எம்எல்ஏக்கள் ஆதரவுனால நம்ம பெருசாக வந்து ஜெயிக்க போகிறதில்ல. இன்னும் 6 மாதத்துக்கு கவலை இல்லை. இன்னும் ஒரு 4 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து இடைத்தேர்தலாம் வந்துடும். நம்ம வந்து தனி பெரும்பான்மையை நம்ம பெற முடியும் அப்படிங்கிறனால விசிகா வந்து கூட்டணிக்குள்ளேருந்து வெளியே போனாலும் போட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆதவர்ஜுனாட்ட முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. காரணம், பெரும்பான்மை தாவேகாவுக்கு இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியிலேருந்து ஜெயித்த காங்கிரஸ் திமுகட்ட சொல்லாமல் எஸ்கேப்பு. விசிகா, கம்யூனிஸ்ட்டுகள் இவங்க எல்லாமே என்ன செஞ்சாங்க, திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தாங்க. அதுவும் ஐஎம்எல்லாம் நடத்திட்டு வந்தாங்க. இன்றைக்கி ஐஎம்எல்லாம் பேசுகிறது, காதல் மீதெல்லாம் பேசுகிறத பார்த்திங்கன்னா, திமுக கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு மேலே கூட்டணிக்குள்ளே இருந்த அந்த கட்சி திமுக வந்து அடியோடு வெறுத்த மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. சரி, இவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க. அப்போ விசிஆவுக்கு வந்து 2 எம்எல்ஏ, ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு, வன்னியரசுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு. இப்போ வன்னியரசுக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததுக்கு அப்புறமா திருமாவளவனோட பேச்சு இருக்குல்ல, அது ரொம்ப இதாக இருக்குது. சட்டமன்ற சபையில் வந்து அவர் வந்து அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் பேசினது வந்து, அது எதிர்கட்சிகள் வந்து அதை பேசலாம், விமர்சனம் பண்ணலாம். கூட்டணிக்குள்ளே இருக்கிற ஒரு கட்சி திருமாவளவன் விசிகா கட்சி, இந்த கட்சி பேசலாமா? அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி கிண்டல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அரசியல் ரீதியான விமர்சனம். இந்த விமர்சனத்தை எதிர்கட்சிகள் வந்து அவங்க பேசலாம். கூட்டணிக்குள்ளே இருக்கிற ஒரு கட்சி வந்து இப்படி பேசலாமா? விசிகா ஏன் அப்படி பேசுது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. அதில் வந்து திருமாவளவன், அதே போல் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சண்முகம், வீரபாண்டியன் இவங்க எல்லாமே கடுமையான ஒரு விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விமர்சனம் பண்ணுறது கூட விஜய்னால ஏற்றுக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நிபந்தனையற்ற ஆதரவு, அவங்க அமைச்சரவையெல்லாம் இடம்பெறலை. ஆனால் விசியை வந்து அமைச்சரவை வாங்கியிருக்காங்க. அமைச்சர் பதவி வாங்கிக்கிட்டு அவங்க வந்து பேசுகிறது நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லாமல் வந்து வன்னியரசுக்கு வந்து ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக வந்து கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இந்த அமைச்சர் பதவி வேணாம், எங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அமைச்சர் பதவி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இதை கேட்டிருக்காரு. அது மறுபரிசீலனை செய்யுங்க, எங்களுக்கு வந்து அமைச்சரவையில் சில முக்கியமான அமைச்சர் பதவி கொடுங்க. என்ன கேட்பார்? நிதித்துறை கேட்பார், பொதுப்பணித்துறை கேட்பார், இப்படி முக்கியமான எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்க. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் பதவியை நாங்கள் எதிர்பார்க்கல, கேட்கவும் இல்லை, நீங்களாக கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டார். அப்புறமா 2வது பார்த்திங்கன்னா, திருச்சி கிழக்கு தொகுதியில் வந்து அவர் போட்டி போடணும், கூட்டணி கட்சி சார்பாக நான் வந்து போட்டி போடுறேன்னு சொன்னார். இப்போ அவங்க எம்எல்ஏக்கள் 2 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. திருச்சி கிழக்கில் வந்து விசிகா நிற்கலை, நின்றது முதலமைச்சர் விஜய். அவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. அங்கே உண்மையிலே பார்த்தீங்கன்னா யார் நிற்கணும்? தாவேகாவை தான் நிற்கணும். வேறு கட்சிகள், கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதியை ஒதுக்கணும்னா செயல்படுக்குமா? எடுக்காது. இப்போ வைகோவும் கேட்டுக்கிட்டு இருக்காரு, திரும்பவும் வந்து திருச்சி கிழக்கில் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் நின்று ஜெயிச்சு அவர் அமைச்சர் பதவியில் முக்கியமான அமைச்சர் பதவி வாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. அது நடக்காது, நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்குன்னு குறிப்பிட்ட இடங்களை வந்து ஒதுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகுதி இடங்களை வந்து கேட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வாரிய பதவிகள் எங்கள் கட்சிக்கும் கொடுக்கணும், அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதனால வந்து பார்த்திங்கன்னா விஜய் முதலமைச்சர் விஜய்க்கு வந்து மறைமுகமாக திரும்ப வந்து பல எச்சரிக்கைகளை கொடுக்குறாரு. வலியுறுத்தல், கோரிக்கை அப்படிங்கிற முறையில் வந்து அவர் பேசுகிறார். இது எல்லாமே விஜய்க்கு வந்து ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்குது. திருமாவளவன் வந்து எப்பயுமே வந்து அதை வந்து நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். அப்பாவை காணாம் அப்படின்னு சொல்லி நான் திமுகவை தான் விமர்சனம் பண்ணுறேன், ஸ்டாலினை தான் விமர்சனம் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் தெரியும். இது அரசியல் ரீதியாக எடுத்துக்கணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி திருமாவளவன் வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசக்கூடியது வந்து விஜய்னால் ஏற்றுக்க முடியல. அப்போ அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, அப்புறமா தனிச்செயலர் ஜெகதீஷ் வெங்கடேஷ் இவர் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு விஜய் ஆலோசனை பண்ணுறாரு. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 எம்எல்ஏக்கள் தான், அதில் ஒரு எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு. இப்போவும் அமைச்சர் பதவி வாங்கிட்டு மேலும் மேலும் வந்து திரும்ப வந்து இவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறாரு. திரும்ப பேச்சு வந்து நாகரிகமாக இல்லை, அவரை நம்ப முடியாது, அவர் தயவால் வந்து நம்ம ஆட்சி அமைக்கலை, ஏதோ ஒரு சப்போர்ட்டுக்கு இருக்கிறாரு, இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா நம்ம அந்த சப்போர்ட்டையுமே வந்து ஃபில் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது தான் விஜயோட ஆதங்கமாக இருக்குது. அதே போல் வந்து நீங்கள் வந்து நம்மளோட எதிர்ப்பு, திருமாவளவன் மேலே இருக்கிற கோபத்தை நம்மளும் வெளிப்படுத்தி தானே ஆகணும், அதை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதை இது மாதிரி
ஜான ஆரோக்கியசாமி வந்து இந்த மாதிரி சொன்ன பிறகு விஜய்க்கும் வந்து அது உண்மைன்னு பட்டிருக்குது. உடனே வந்து இதை வந்து எப்படியாவது திருமாவளவனுக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசிடணும். நம்ம வந்து திமுக தலைவரை பற்றி அரசியல் ரீதியான விமர்சனம் வைக்கிறோம். இதுக்கு திருமாவளவன் வந்து ஸ்டாலினை பிடிக்கும், திமுக தலைமை பிடிக்கும் அப்படின்னா அவங்களோட இருக்க வேண்டியதுதான். நம்ம கூட கூட்டணி வர வேண்டிய அவசியம் இல்லை, அமைச்சர்களில் இடம்பெற வேண்டியதில்லை. இல்லை கம்யூனிஸ்டுகள் போல் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துட்டு இவர் வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அது இடைத்தேர்தல் வரைக்கும் தான். இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா தனி மெஜாரிட்டியை வந்து தாவேக்கா கொண்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஜான ஆரோக்கியசாமி எல்லாமே கொடுத்துருக்காங்க. திருமாவளவன் மேலே நம்பிக்கை இல்லை. திமுகவோட நட்பில் தான் இருக்கிறாரு. இங்கே நடக்கிற விஷயங்கள் வந்து அங்கே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திருமாவளவன் வந்து எப்படிங்கிறத விஷயத்தை தாண்டி அவர் இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் வந்து உள்ளாட்சி தேர்தலில் இவ்வளோ கொடுக்கணும், அதே போல் எங்களுக்கு வாரிய தலைவர் பதவி கொடுக்கணும், எங்களுக்கு அமைச்சர் பொதுவான நல்ல முக்கியமான ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. தயவுசெய்து அவருடைய ஆதரவை வந்து வாபஸ் வாங்கிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து ஆதவ அர்ஜுனா மூலமாக திருமாவளவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டாங்க. ஆதவ அர்ஜுனாவை என்ன செஞ்சுட்டாங்க, என்னென்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, நம்ம ஆட்சியில் திருமாவளவன் பேச்சு சரியில்லை அப்படிங்கிற அளவுக்கு குற்றச்சாட்டுகள் வருது உங்கள் மேலே இருக்குது, உளவுத்துறையாக அந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, உங்களோட பேச்சு சரியில்லை, நீங்கள் வந்து ஒரு மாதிரி தாவேகா ஆட்சியை வந்து மிரட்டுற மாதிரி தோணுது, விசிகா கட்சினால தான் நாங்கள் ஆட்சி அமைச்ச மாதிரி ஒரு எண்ணத்தை ஒரு மக்கள் மத்தியில் திணிக்க பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் வந்து நினைக்கிறாரு. அதனால் உங்களுடைய ஆட்சி, உங்களுடைய ஆதரவு, அரசுக்கு கொடுக்குற ஆதரவு எங்களுக்கு வேணாம், நீங்கள் வேணால் வாபஸ் வாங்கிக்கோங்க, உங்கள் இஷ்டப்படி நீங்கள் இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே திருமாவளவன்ட்ட அதை ஒரிஜினாக பேசியிருக்காரு. இது திருமாவளவனுக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமாயிடுச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிலாம் நான் பொருள்பட எதுவுமே எந்த வார்த்தையுமே முதலமைச்சர் விஜய் மனசு நோகிற மாதிரி நான் பேசவே இல்லையே, இதை ஏன் தப்பாக எடுத்துக்கிறாரு, நான் பொதுவாக பேசினேன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனாட்ட அவர் பேசியிருக்காரு. இதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா நான் வந்து விளக்கம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விளக்கம் வந்து செய்தியாளர் மத்தியில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டெல்லி பிரதிநிதியாக வந்து ஒரு ஆந்திராவை சேர்ந்தவர், கர்நாடகாக்காரரு அப்படின்னு சொல்கிறாங்க வெங்கட் நாராயணா, தொழிலதிபருக்கு விஜயோட நெருங்கின நண்பர் அப்படிங்கிறதுக்கும் கடைசி படத்தை எடுத்தவர், ஜனநாயக படத்தை எடுத்தவர் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவருக்கு வந்து டெல்லி தமிழ்நாடு பிரதிநிதியாக வந்து அவர் கொடுத்துருக்கிறார். இதுக்கு எல்லா கட்சிகளையும் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது இதில் வந்து என்ன செஞ்சிட்டாரு, திரும்ப மட்டும் அது சப்போர்ட் பண்ணுறாரு, ஆதரிக்கிறாரு. அதுதான் பெரிய விஷயமா. அதுக்கு என்ன, நாங்கள் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு டெல்லி பிரதிநிதியாக நியமிக்கக்கூடியது ஒரு தமிழராக இருக்கலாம், அதெல்லாம் கேட்கலாம் திருமாவளவன். அதை விட்டுட்டு எங்களுக்கு அமைச்சர் பதவியில் முக்கியமான அமைச்சர் பதவி கொடுங்கன்னு கேட்குறது தான் அவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. அது இல்லாமல் வந்து என்ன சொல்லிட்டாரு செய்தியாளர் சந்திப்பில், நாங்கள் தாவேகாவுக்கு எந்த விதமான டிமாண்டும் வைக்கலைங்க, அவங்களா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் திருச்சி கிழக்கில் போட்டி போகிறேன்னு சொன்னேன்னா எங்கேயுமே நான் போட்டி போகிறேன்னு சொல்லி எங்களுக்கு அமைச்சர் பதவியில் முக்கியமான அமைச்சர் பதவி கொடுங்கன்னு நாங்கள் கேட்கவே இல்லையே, எல்லாமே வந்து அவங்களா பத்திரிகைக்காரங்களாக சொல்கிற விஷயங்கள் தான், நான் வந்து பெருசாக எதுவுமே பேசலை அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டார் விஜய். ஒரு மிரட்டல், அது ஆதவ அர்ஜுனா மூலம் கன்வே ஆகி திருமாவளவன் வந்து அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே போல் வந்து மாமல்லபுரத்தில் தாவேக்காவோட தோழமை கட்சிகளோட ஆலோசனை கூட்டம் நடக்குது. அதுக்கு திருமாவளவன்கிட்ட போய் நேரடியாக வந்து ஆதவ அர்ஜுனாவும் சரி புஸ்லி ஆனந்தமும் போய் கொடுத்துருக்குறாங்க, அழைப்புதல் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு செல்லும்போது கூட ஆதவ அர்ஜுனாட்ட திருமாவளவன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறார். நான் அந்த மாதிரி அர்த்தத்தில் பேசலை, 5 வருஷமும் நான் வந்து தாவேக்காவுக்கு வந்து ஆதரவு கொடுப்போம், விசிக்கு ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக சொல்லியிருக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ இடைத்தேர்தல் வரைக்கும் தான். அதே சமயத்தில் இப்போ மதிமுக என்ன சொல்லியிருக்காரு, வைகோ என்ன பேசினார் அப்படின்னா, 2 தொகுதிகள் எம்எல்ஏக்கள் வந்து பதவியை ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அவங்க வந்து நாங்கள் திமுக உதயசூரியன் சின்னத்தில் நினைக்கிறோம், நாங்கள் திமுகவில் போய் சேர்ந்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேர்ந்துட்டாங்க. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது விஜய் சொன்னார், விஜய் வந்து முதலமைச்சர் விஜய் இந்த 2 பேரையுமே ஜெயிக்க வச்சு தரேன் அப்படின்னு சொன்னார், தேர்தல் பிரச்சாரம் பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு பேசியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி வைகோ பேசியிருந்தார். இது எவ்வளோ பெரிய அபந்தமான வார்த்தை இது. மூத்த தலைவர், நல்லா பேசக்கூடியவர், இந்த மாதிரி பேசலாமா? முதலமைச்சர் விஜய் வந்து 2 பேரையும் ஜெயிக்க வச்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாமா? இது மிகப்பெரிய ஒரு இதாகிடுச்சு. அது வைகோவுக்கே திரும்பிடுச்சு. அது என்ன இப்படி பேசி விட்டார், ஒரு சீனியர் லீடரு வார்த்தைகளில் வந்து இப்படியெல்லாம் பேசலாமா? உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டு தாவேகா குதிரை பேரம் நடத்துறது உண்மையாயிருச்சு, ஊர்தியமாயிருச்சு. வைகோ பேசுகிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. நம்ம எங்கே மதிமுக எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா பண்ண சொன்னோம்? நம்ம மதிமுக எப்படி தாவேகாவோட வந்து கூட்டணிக்குள்ளே சேருங்கன்னு நம்ம எங்கே பேசியிருக்கோம்? ஒன்றுமே பேசலையே. அவங்களா முடிவெடுக்கிறாங்க, அவங்களா சொல்கிறாங்க. இந்த மாதிரி வைகோ பேசுனது கூட ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு
அப்புறமா அதுக்கும் வந்து வைகோ வந்து மறுநாளே வந்து மறுப்பு தெரிவித்தார். நான் முதலமைச்சர் விஜய்லாம் சொல்லலைங்க. நான் தான் எங்கள் எம்எல்ஏ சொன்னேன், விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு வருவான்னு தான் சொன்னேன். அது தப்பாக கன்வீன் பண்ணி இது பண்ணிடுச்சு, தப்பாக வந்து வெளியே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். சரி, அதே கன்வீன் பண்ணோன்னா அப்புறமா இந்த கூட்டணி கட்சிகளுக்கான ஆதரவு கொடுக்கும்போது அப்பையும் வந்து ஆதவ அர்ஜுனா, புஸ்லி ஆனந்த் இவங்க 2 பேருமே வந்து வைகோட்ட வந்து பேசியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பேசலாமாண்ணே, இப்படி பேசி இப்போ பாருங்கண்ணே முதலமைச்சர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாருண்ணே அப்படின்னு சொல்லி. எவ்வளோ பெரிய கட்சி, சீனியரு, அரசியலில் சீனியர்வாதி வைகோ. அரசியலில் வந்து இப்போ தான் ஆரம்பித்து வச்சுருக்கிறாரு விஜய். அவருக்கு வந்து இப்போ வைகோ வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு போயிடுச்சு, சூழ்நிலை மாறிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ வந்து திருமாவளவன் மேலேயும் சரி, வைகோ மேலேயும் சரி, முதலமைச்சர் விஜய் வந்து கோவத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு உள்ளாட்சி தேர்தலில் சீட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவங்க எதிர்பார்க்குறது உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் நமக்கு பிரம்மாண்டமான ஒரு எதிர்காலத்தை கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜயோட அரசியல் வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜானகிசாமி, புஸ்லி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, அப்புறமா ஜெகதீஷ், அவங்க எல்லாமே விஷ்ணு ரெட்டி, இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு பிளானில் இருக்கிறாங்க. அந்த பிளான்லாம் பார்த்திங்கன்னா இவங்களில் மாற்றுக் கட்சியிலேருந்து எம்எல்ஏகள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறவங்களுக்கு மதிப்பு இல்லை. கூட்டணி கட்சிகள் கொடுக்குற டார்ச்சரும் வந்து அவங்க ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. இடைத்தேர்தல் எல்லாத்துலேயும் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தாவேகாட்ட ஒரு அழுத்தமாக இருக்குது. மக்களும் வந்து இன்னமும் தாவேகா வந்து 6 மாத காலம் ஆகட்டும், அவகாசம் கொடுங்க, அவங்களும் அரசியல் புரிஞ்சுட்டு அரசியல் பண்ணட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. இடைத்தேர்தல் வந்தால் தாவேகா வெற்றி பெறுமா பெறாதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் திருமாவளவன் வைகோவுக்கு விஜய் கொடுத்த டென்ஷன், இதுலேருந்து அவங்க மீண்டு வருவாங்களா என்னங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.